கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அறக்கட்டளை, பாண்டியராணி அறக்கட்டளை வழங்கும் ஆரோக்கியமான உணவு முறை. குழந்தைகளே, இளையோர்களே மற்றும் பெற்றோர்களே, இன்று நாம் ஆரோக்கியமான உணவு முறை என்பதன் பொருள் என்னவென்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். ஆரோக்கியமான உணவு முறை என்றால் என்ன? மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவு முறை என்பது உணவு எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாக இருக்கிறது. இதன் வழியாகவே நமது அன்றாட செயல்பாடுகளை செய்ய தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம் பெறுகின்றோம். நாம் ஆரோக்கியத்திலும் வலிமையிலும் வளர்ந்து நாள் முழுவதும் ஆற்றலோடு இருக்க நாம் ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும். ஆரோக்கிய உணவு முறையானது முழுமையானதாக எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரிவிகிதத்தில் கொண்ட உணவுகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது நாம் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். உணவு செரிமானத்தின் போது ஊட்டச்சத்துக்களும் உணவுகளும் குடல்களில் உறிஞ்சப்பட்டு அங்கிருந்து இரத்த ஓட்ட மண்டலத்தின் வழியாக உடல் முழுவதற்கும் பகிரப்படுகின்றன. உணவு ஊட்டச்சத்துகள். நாம் உணவு ஆதாரங்களை பலவேறுபட்ட விதங்களில் குழுவாக பிரிக்கலாம். அவற்றில் ஒரு விதம் அவை தருகிற ஊட்டச்சத்துக்கள் அடிப்படையில் பிரிப்பது. அந்த ஊட்டச்சத்துக்கள் எவை எவை என்று இப்பொழுது கூறுகிறேன். மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள், இவை குளுசிட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கொழுப்புகள், இவை லிபிட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. புரதங்கள், தண்ணீர், வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள். நீங்கள் அவற்றை பற்றி அதிகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? மாவுச்சத்து. மாவுச்சத்து என்பவை உடற்பயிற்சி செய்வதற்கு அல்லது விளையாடுவதற்கு தேவையான ஆற்றலை நமது உடலுக்கு வழங்கும் ஊட்டச்சத்துக்கள். ஆனால் எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் ஆரோக்கியமானவை அல்ல. கோதுமை சார்ந்த, அரிசி சார்ந்த அல்லது மைதா சார்ந்த உணவுகளில் அதிகமான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. அதிக கார்போஹைட்ரேட்டுகள் உள்ள, அதாவது அதிக குளுசிட்டுகள் உள்ள உணவுகள் நமது ஆரோக்கியத்திற்கு நல்லவை அல்ல. மாவினிப்பு பண்டங்கள் அல்லது மிட்டாய்கள் அல்லது இனிப்பான தானியங்கள் போன்றவை இவற்றிற்கு எடுத்துக்காட்டு. பழங்களை உண்பது உங்கள் உணவில் குளுசிட்டுகள் அல்லது கார்போஹைட்ரேட்டுகளை சேர்க்க ஆரோக்கியமான முறையாகும். மேலும் பழங்கள் நமக்கு வைட்டமின்களையும் வழங்குகின்றன. கொழுப்புகள். கொழுப்புகள் என்பவை நமக்கு ஆற்றல் வழங்குகின்ற மற்றும் வைட்டமின்களை உறிஞ்ச உதவுகின்ற ஊட்டச்சத்துக்கள். ஆகவேதான் அவை நமது உடலுக்கு இன்றியமையாதவையாக இருக்கின்றன. கொட்டைகள், நட்ஸ், அவகாடோக்கள் அல்லது ஆலிவ் எண்ணெய் ஆகியவை அதிக கொழுப்புள்ள உணவுகள். இறைச்சி அல்லது வெண்ணெய் போன்ற மற்ற உணவுகளிலும் அதிக கொழுப்புகள் உள்ளன. அவற்றை அதிகம் உண்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கலாம். ஆரோக்கியமான உணவு முறை என்பது அதிக கொழுப்புள்ள பல உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது அல்ல. புரதங்கள். புரதங்கள் என்பவை தசைகள் அல்லது எலும்புகள் போன்ற நமது உடலின் திசுக்களை உருவாக்கும் ஊட்டச்சத்துக்கள். இந்த புரதங்கள் சில விட்டமின்களை கடத்தி சென்று நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன. இறைச்சி, மீன், முட்டைகள் அல்லது பால் பொருட்களில் விலங்கு புரதங்கள் காணப்படுகின்றன. பயறுகளில் காணப்படுவது போன்ற தாவர புரதங்களும் இருக்கின்றன. சரிவிகித உணவுக்கு இவை இரண்டையும் சேர்த்துக்கொள்ள மறக்கக்கூடாது. வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள். வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் என்பவை நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து அதன் முக்கிய வேலைகளை செய்ய உதவும் ஊட்டச்சத்துக்கள். ஆரஞ்சு, ஸ்ட்ராபெர்ரி அல்லது வாழை போன்ற பழங்கள் மற்றும் பசலை போன்ற கீரைகள் அல்லது புரோக்கோலி அல்லது கேரட் போன்ற காய்கறிகள் வைட்டமின்களால் நிறைந்துள்ளன. தாது உப்புக்கள் தண்ணீரில் சிறிய அளவில் காணப்படுகின்றன. காராமணி அல்லது இறைச்சி போன்ற வேறுபட்ட உணவுகளில் இரும்பு சத்து உள்ளது. உங்களுக்கு தெரியுமா, நமது உடலுக்கு தேவையான வைட்டமின்களை பெறுவதற்கு நாம் ஒரு நாளில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை குறைந்தது 5 முறையாவது உண்ண வேண்டும். தண்ணீர். நாம் நீர்ச்சத்துடன் இருக்க தண்ணீர் மிக முக்கியமானது. இது எல்லா உயிரினங்களிலும் மிகுதியாக உள்ள பொருளாகும்.
உங்கள் உடலின் பெரும் பகுதி தண்ணீரால் ஆகியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆகவேதான் நாள் முழுவதும் நாம் தண்ணீர் குடிப்பது அவசியமானது. மேலும் உடற்பயிற்சி செய்யும் பொழுது அல்லது வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு முறைக்கு இந்த அறிவுரையை நீங்கள் பின்பற்ற வேண்டுமென நாங்கள் பரிந்துரைக்கிறோம். உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் வேறுபட்ட வகை உணவுகளை உண்ணுங்கள். ஒரு நாளில் குறைந்தது 4 முறை சரியான விகிதத்தில் உணவு உண்ணுங்கள். நீர்ச்சத்துடன் இருக்க அடிக்கடி தண்ணீர் பருகுங்கள். உங்கள் உடலை வலுப்படுத்த உடற்பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உட்கொண்ட உணவின் ஊட்டச்சத்துக்களில் இருந்து கிடைத்த ஆற்றலை பயன்படுத்துங்கள். நீங்கள் இந்த அறிவுரையை பின்பற்றினால் உடற்பருமன் அல்லது நீரிழிவு, சர்க்கரை நோய் போன்ற நோய்களை நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க என்ன உண்கிறீர்கள் என்று பாருங்கள். உங்கள் உணவை மகிழ்ச்சியுடன் உண்ணுங்கள். மாவுச்சத்து என்றால் என்ன? கார்போஹைட்ரேட்டுகள் எந்த உணவுகளில் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவை என்ன என்பதை நாம் இப்போது கண்டறிவோம். குளூசிட்கள் என்று அழைக்கப்படும் கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் முக்கிய ஆதாரமான ஊட்டச்சத்துக்களாக விளங்குகின்றன. இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்ட உணவுகள் நமது அன்றாட உணவின் பகுதியாக இருக்க வேண்டும். கார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள். கார்போஹைட்ரேட்டுகளை அவற்றின் வேதியியல் அமைப்புக்கு ஏற்ப 3 வேறுபட்ட குழுக்களாக பிரிக்கலாம். குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸ் ஆகியவை கார்போஹைட்ரேட்டுகளின் எளிய வடிவங்கள். வாழை, ஆப்பிள் அல்லது பேரிக்காய் போன்ற பழங்கள் இவ்வகை கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டுள்ளன. மற்றொரு வகை கார்போஹைட்ரேட்டுகளில் மேசை சர்க்கரை எனப்படும் சுக்ரோஸ் மற்றும் லாக்டோஸ் ஆகியவை உள்ளன. இவற்றை கொண்ட உணவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக இனிப்பூட்டிய பால் பொருட்கள் இருக்கின்றன. மிக கலப்பு கார்போஹைட்ரேட்டின் வகையானது பல கார்போஹைட்ரேட்டுகளால் உருவாக்கப்படுகிறது. அதற்கான ஓர் எடுத்துக்காட்டாக உருளைக்கிழங்கு அல்லது அரிசியில் காணப்படும் ஸ்டார்ச் ஆகும். கார்போஹைட்ரேட்டுகள் நமக்கு என்ன வழங்குகின்றன? ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள் முதன்மையாக தாவர உணவுகளான தானியங்கள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பயறுகளில் காணப்படுகின்றன. இந்த உணவுகள் மற்ற ஊட்டச்சத்துக்களையும் அதிகமாக கொண்டுள்ளன. அதிகமான சரிவிகித உணவுக்கு இவற்றை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். படித்தல், விளையாடுதல் போன்ற செயல்களை செய்வதற்கு போதுமான ஆற்றலை கார்போஹைட்ரேட்டுகள் நமக்கு வழங்குகின்றன. களைப்பான உணர்வு அல்லது நோயுறுதலை தவிர்க்க ஆரோக்கியமான அளவில் கார்போஹைட்ரேட்டுகளை சேர்த்துக் கொள்வது மிக முக்கியம். சர்க்கரை கொண்ட கார்போஹைட்ரேட்டுகள் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவை அல்ல. அவை மாவினிப்பு பண்டங்கள் அல்லது மிட்டாய்கள் அல்லது இனிப்பான தானியங்களில் காணப்படுகின்றன. அவை நிலையான ஆற்றலை நமக்கு வழங்குவதில்லை என்பதால் நாம் அவற்றை தவிர்க்க வேண்டும் அல்லது குறைந்த அளவில் உண்ண வேண்டும். அவற்றை உண்பதை குறைத்தால் நீரிழிவு அல்லது உடற்பருமன் போன்ற நோய்களை நாம் தடுக்கலாம். கார்போஹைட்ரேட்டுகளை கொண்ட பலவேறுபட்ட உணவுகள் இருக்கின்றன. அவற்றில் ஏதேனும் உங்களுக்கு ஏற்கத்தகாததாக அல்லது ஒவ்வாததாக இருந்தால் உங்களுக்கு மற்ற பல ஆரோக்கியமான தெரிவுகள் எப்பொழுதும் இருக்கின்றன. கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த உணவுகள். உங்களது காலை உணவுக்கு அல்லது மற்ற உணவுகளோடு கூடுதலாக தானியங்கள் மற்றும் பழங்கள் அல்லது பயிர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவற்றை ஒன்றாக சேர்த்து வேறுபட்ட கலப்பு உணவுகளை உளுந்தங்களி, ராகி சேமியா, புட்டு மற்றும் அவல் போன்றவைகளோடு உருவாக்கி உண்ணலாம். அவற்றை நீங்கள் எப்போதாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா? அவை மிகுந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன. தற்போது நீங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் பற்றி அறிந்திருப்பீர்கள். உங்கள் உணவில் அவற்றை சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இதுவரை நாம் பார்த்ததன் ஒரு மீள்பார்வை. மாவுச்சத்து என்றால் என்ன, கார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள், கார்போஹைட்ரேட்டுகள் நமக்கு என்ன வழங்குகின்றன, கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த உணவுகள் என நாம் கற்றுள்ளோம். புரதங்கள் என்றால் என்ன? புரதங்கள் உங்கள் உடலுக்கு என்ன செய்கின்றன?
எந்த உணவில் புரதங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவை என்ன என்பதை நாம் கண்டறிவோம். புரதங்கள் என்பவை தசைகள் அல்லது எலும்புகள் போன்ற நமது உடலின் திசுக்களை உருவாக்கும் ஊட்டச்சத்துக்கள். இந்த புரதங்கள் சில வைட்டமின்களை கடத்திச் சென்று நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன. புரதங்களின் வகைகள். விலங்கு புரதங்கள் மற்றும் தாவர புரதங்கள் இருக்கின்றன. விலங்கு புரதங்கள் என்பவை இறைச்சி, மீன், முட்டைகள் அல்லது சுவையூட்டிய தயிர் அல்லது பாலாடை கட்டி போன்ற பால் பொருட்களில் காணப்படுகின்றன. தாவர புரதங்கள் என்பவை கொண்டைக்கடலை, காராமணி அல்லது பீன்ஸ்கள் போன்ற பயிர்களில் காணப்படுகின்றன. குயினோவா விதைகளும் புரதங்களை கொண்டுள்ளன. புரதங்கள் நமக்கு என்ன வழங்குகின்றன? நாம் ஆரோக்கியமாக வளரவும் இருக்கவும் புரதங்கள் உதவுகின்றன. ஆரோக்கியமான உணவு திட்டத்தில் வேறுபட்ட வகையான உணவுகள் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் தாவர மற்றும் விலங்கு ஆதாரங்களில் இருந்து நாம் புரதங்களை எடுத்துக்கொள்கிறோம். தாவரம் சார்ந்த உணவுகளை உண்ணும் போது வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் போன்ற மற்ற ஊட்டச்சத்துக்களோடு நமக்கு புரதங்களை வழங்குகின்றன. விலங்கு சார்ந்த உணவுகளை உண்ணும்போது நமக்கு தேவையான சில தாது உப்புக்கள் மற்றும் கொழுப்புகளோடு நமக்கு புரதங்களை வழங்குகின்றன. புரதங்கள் நிறைந்த உணவுகள். உங்கள் உணவில் புரதம் சேர்வதற்கு நீங்கள் எந்த உணவுகளை உண்ணலாம் என்று பார்ப்போம். பயறுகள், சாலட்கள் அல்லது கொண்டைக்கடலை போன்றவை புரதம் நிறைந்த உணவுகள். சமைத்த இறைச்சி அல்லது முட்டைகளும் புரதங்களை கொண்டுள்ளன. ஆனால் கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற மற்ற ஊட்டச்சத்துக்கள் அல்லது காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள மறக்காதீர்கள். நீங்கள் கண்டது போன்று நம்மை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைக்கக்கூடிய புரதம் நிறைந்த பல உணவுகள் இருக்கின்றன. இதுவரை நாம் பார்த்ததன் ஒரு மீள்பார்வை. புரதங்கள் என்றால் என்ன, புரதங்களின் வகைகள், புரதங்கள் நமக்கு என்ன வழங்குகின்றன, புரதங்கள் நிறைந்த உணவுகள் என நாம் கற்றுள்ளோம். வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள். எந்த உணவுகளில் வைட்டமின்கள் உள்ளன, தாது உப்புக்கள் நமது உடலுக்கு என்ன செய்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவை என்ன என்பதை நாம் கண்டறிவோம். வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் என்பவை நமக்கு சிறிய அளவில் தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள். நாம் ஆரோக்கியமாக இருக்க அவை நமக்கு உதவுகின்றன. நமது உடல் சரியாக இயங்குவதற்காக அவை நமக்கு உதவுகின்றன. வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளின் வகைகள். வைட்டமின்கள் எழுத்துக்களை கொண்டு குறிப்பிடப்படுகின்றன. ஏ, பி, சி, டி, இ மற்றும் கே. இது பற்றி உங்களுக்கு தெரியுமா? பல்வேறு பழங்களும் கீரைகளும் வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளாக இருக்கின்றன. இறைச்சி மற்றும் மீனிலும் வைட்டமின்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக ஆரஞ்சுகள் மற்றும் ஸ்ட்ராபெரிகளில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. கேரட்டுகள் விட்டமின் ஏவை வழங்குகின்றன. இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் அல்லது பொட்டாசியம் உள்பட பல தாதுக்கள் உணவுகளில் காணப்படுகின்றன. தண்ணீரிலும் தாதுக்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், எல்லா வகை உணவுகளிலும் தாதுக்கள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக காராமணி மற்றும் இறைச்சியில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது. பால், தயிர் போன்ற உணவுகள் நமது எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மிக முக்கியமான கால்சியத்தை கொண்டுள்ளன. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நமக்கு என்ன வழங்குகின்றன? வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நமது உடல் அதன் முக்கிய வேலைகளை செய்ய உதவுகின்றன. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் பெறுவதற்கு ஒரு நாளில் குறைந்தது 5 முறையாவது பழங்கள் மற்றும் கீரைகளை உண்பது மிக முக்கியமானது. இந்த முறை சரிவிகித உணவை பாதுகாக்கிறது. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகள். காலை உணவு அல்லது நொறுக்கு தீனிக்கு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவாக வாழை, ஆப்பிள், கிவி அல்லது ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களின் சாலட்டுகளை உண்ணலாம். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எந்த விகிதத்திலும் அவற்றை சேர்த்து உருவாக்கலாம். இவ்விதமாக வேறுபட்ட வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவாக இந்த சாலட் இருக்கிறது.
நீங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை கலந்தும் சாலட்டுகளை உருவாக்கலாம். காய்கறி கூட்டுக்கள் அல்லது காய்கறி கலவை சோறு போன்றவை சுவையும் ஆரோக்கியமும் கொண்ட உணவுகளாக இருக்கின்றன. உங்கள் உணவில் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இதுவரை நாம் பார்த்ததன் ஒரு மீள்பார்வை. எந்த உணவுகளில் வைட்டமின்கள் உள்ளன, வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களின் வகைகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நமக்கு என்ன வழங்குகின்றன, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகள் என நாம் கற்றுள்ளோம். கொழுப்புகள் என்றால் என்ன? எந்த உணவுகளில் அவை உள்ளன என்று உங்களுக்கு தெரியுமா? அதிக கொழுப்புள்ள எல்லா உணவுகளும் ஆரோக்கியமானவை அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? அவற்றை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அவை என்ன? லிப்பிட்டுகள் என்று அழைக்கப்படும் கொழுப்புக்கள் என்பவை ஆற்றல் வழங்குகிற மற்றும் வைட்டமின்களை உறிஞ்ச உதவுகின்ற ஊட்டச்சத்துக்கள். ஆகவேதான் அவை நமது உடலுக்கு இன்றியமையாதவையாக இருக்கின்றன. கொழுப்புகளின் வகைகள். கொழுப்புக்கள் அவற்றின் வேதியியல் அமைப்பை சார்ந்து 3 வேறுபட்ட குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன. இறைச்சிகள், வெண்ணெய் மற்றும் குளிர்ந்த இறைச்சிகள் போன்ற விலங்கு சார்ந்த உணவுகளில் நிறைவுற்ற கொழுப்புகள் காணப்படுகின்றன. மாவினிப்பு பண்டங்களில் சேர்க்கப்படும் பனை எண்ணெயிலும் கொழுப்புகள் அதிகம் உள்ளன. ஆலிவ் எண்ணெய், கொட்டைகள் அல்லது அவகாடோக்கள் போன்ற உணவுகளில் ஒற்றை நிறைவு கொழுப்புகள் காணப்படுகின்றன. இறுதியாக ஒமேகா கொழுப்புகள் போன்ற கொழுப்பு அமிலங்கள் எனப்படும் பன்னிறைவு கொழுப்புகளும் இருக்கின்றன. மீன் அல்லது வால்நட்களில் ஒமேகா 3 அமிலங்கள் அதிகமாக உள்ளன. கொட்டைகள் மற்றும் சில தாவர எண்ணெய்கள் போன்ற தாவரம் சார்ந்த உணவுகளில் இருந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் வருகின்றன. அவகாடோக்கள் போன்ற பழங்களிலும் அவை இருக்கின்றன. ஒமேகா 3 போன்ற கொழுப்பு அமிலங்கள் நமது ஆரோக்கியத்திற்கு நல்லவையாக இருந்தாலும் நமது உணவில் கொழுப்பு அமிலங்களை சேர்ப்பதில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய குறைவான கொழுப்புகளை அதிக அளவில் உண்பது நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த கொழுப்புக்கள் இறைச்சிகள், மாவினிப்பு பண்டங்கள் மற்றும் வெண்ணெய் உள்ளிட்ட பால் பொருட்களில் காணப்படுகின்றன. கொழுப்புகள் நமக்கு என்ன வழங்குகின்றன? கொழுப்புகள் நமக்கு என்ன வழங்குகின்றன? ஆரோக்கியமான உணவுக்கு அவை ஏன் முக்கியம்? செல் சவ்வும் ஹார்மோன்களும் கொழுப்புகளால் உருவாகியுள்ளன. ஆகவேதான் நாம் ஆரோக்கியமாக இருக்க மிதமான அளவுகளில் கொழுப்பு உணவுகளை உண்பது நல்லது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆலிவ் எண்ணெய் மற்றும் அவகாடோக்கள் போன்ற தாவர கொழுப்புகளை அல்லது மீனில் காணப்படும் கொழுப்பு அமிலங்களை தெரிவு செய்யுங்கள். கொழுப்புகள் நிறைந்த உணவுகள். ஆரோக்கியமான கொழுப்புகளை உங்கள் உணவில் சேர்க்க நீங்கள் என்ன உண்ணலாம் என்று பார்ப்போம். சமைத்த அவகாடோ அல்லது கொட்டை வகைகள் கொழுப்பு நிறைந்த காலை உணவாக உண்ணலாம். உங்கள் உணவுகளில் கொழுப்பை சேர்க்க நீங்கள் ஆலிவ் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தலாம். இறைச்சி, முட்டைகள் அல்லது மீன் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் கொண்ட உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். கொழுப்புகளை சிறிய அளவில் உட்கொள்வதே உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை மறக்காதீர்கள். இதுவரை நாம் பார்த்ததன் ஒரு மீள்பார்வை. கொழுப்புகள் என்றால் என்ன, கொழுப்புகளின் வகைகள், கொழுப்புகள் நமக்கு என்ன வழங்குகின்றன, கொழுப்புகள் நிறைந்த உணவுகள் என நாம் கற்றுள்ளோம். இந்த ஒரே காணொளி பதிவில் நாம் அதிகமானவற்றை கற்றுள்ளோம். கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அறக்கட்டளை மற்றும் பாண்டியராணி அறக்கட்டளைகள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வளர உங்களை வாழ்த்துகிறது. இந்த காணொளி பதிவை எமது யூடியூப் இணையதளத்தில் கண்டு பயன்பெறலாம்.